சூர்யா சார், சீமான் அவர்கள் வருகைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல நிறைய அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் இடைத்தேர்தல் பத்தி எல்லாம் சொன்னாங்க. அது கண்டிப்பா அதற்கு நீங்க பதில் சொல்லுங்க. எப்பயுமே சகோதரி உண்மையை மட்டும் தான் பேசும். இப்பயும் பர்ஃபெக்டா பேசினாங்க. ஆனா எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவங்க முன்மொழிந்த அத்தனை கருத்துக்களையும் நான் வழிமொழிக்கிறேன். அதுல சந்தேகத்துக்கே வரல. அவங்க என்ன சொன்னாங்க, ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்க ஒரு கேள்வி வச்சீங்க, ஒரு கட்சியும் போட்டி போடல, உங்க கட்சிக்கு தானமா ஓட்டு வந்திருக்கும்னு நீங்க சொன்னீங்க. அந்த அம்மா ஒழுங்கா தெளிவா சொல்லிடுச்சு. ஆனா நீங்க எதை பத்தியும் கோச்சிக்காதீங்க, எங்க கட்சி வளராம நாங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது யாருமே உலகத்துல இருந்தாலும் அது வளராது. நம்ம கட்சி வளராது. அது அப்படியே அதே ஒரே ஸ்டேஜ்ல நான் என்ன சொன்னேன், நீங்க சொன்னதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்ல முழுமையை ஏத்துக்கிட்ட மாதிரி பேச மாட்டீங்களே. நான் என்ன அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டேன். அவங்க தெளிவா சொன்னாங்க, யாருமே இல்லைனாலும் எங்க கட்சி அப்படியே அதே ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அதுல மாற்று கருத்து உண்டா சூர்யா சார்? சரி, நீங்க அவங்க தெளிவா சொன்னாங்க. அதேதான் திரும்பி இல்ல, அவங்க வரலாறா சொன்னாங்க, எவ்வளவு கூடுதுன்னு சொன்னாங்க. அதனால நாங்க அப்படி ஒண்ணும் குறைஞ்சிடல என்பதை சொன்னாங்க. அவங்க சொன்னதுல கூட தோல்வி அடைந்து அப்படின்னு அடைஞ்சிருக்கிறோம்லாம் சொன்னாங்க. அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்த வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். வெற்றி அடையாமல் போனதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சொல்லாடலாம், புரியுதுங்களா? அப்படி சொல்லாடல் பின்னால் ஒளிஞ்சுகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர் சொல்லி கொடுப்பாரு. அவர்கிட்ட பயிற்சி எடுத்தால்தான் நானும் ஒருத்தன். எனக்கு கருத்து வேறுபாடு. நான் என்ன சொல்றேன், சகோதரி சொந்தத்துல மாற்று கருத்தே இல்லை. ஒவ்வொரு இளைஞர்களும் எதுக்காக நீங்க அரசியலுக்கு குடிச்சிட்டு வரீங்க, அதுக்கு விளக்கம் கொடுப்போம். நீங்க சொன்னீங்க ஏங்க ஒவ்வொரு கட்சியில இருந்து போறது சகஜம். ஒரு மாவட்ட செயலாளரே போயிட்டாரு, வைகோ கூண்டோட போயிட்டாரு, மாற்றம் இல்லைங்க. அவர் கட்சியை என்னதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க அப்படி இல்லை, இப்படி கூட்டு வர வேண்டியது, எல்லாத்தையும் இவரே பேச வேண்டியது. அவன் பேச்சு தாங்காம ஆளுக்கு ஒரு கட்சி போய் இப்ப எல்லா கட்சியிலையும் சகோதரம் தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அதனால கருத்து வேறுபாடு இல்லை. அவங்க எவ்வளவு வேணாலும் வரட்டும். அவர் உற்பத்தி பண்ணி எங்கிட்ட டெலிவரி பண்ணுவாரு. நாங்க அதை ஷிஃப்ட் டியூட்டி போட்டு வச்சிருப்போம். இது எல்லா கட்சியிலையும் போறதுதான். நாங்க அது கூட்டியும் போல. நான் ஜென்ரலா எதுக்காக இந்த இளைஞர்கள் அதிகமா இருக்கணும். இப்ப விஜய் கட்சியை பத்தி அண்ணன் கேட்டீங்க. அவர் அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் ஆரம்பமே அழகா சொன்னார். இன்னைக்கு கூட விஜய் ஆரம்பிச்சாருங்க, அவ்வளவு பேர் வந்தாங்க, பார்த்தேன். இன்னைக்கு அதுதான் ரொம்ப பரவசமா தெரியுது. நான் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆனா அண்ணன் தெளிவா பேசும்போது உண்மையை சொன்னாரு. ஆனா அதுல அவர் பேசும்போது கூட சொன்னாரு, என் நெஞ்சில் குடியிருக்கும் இளைஞர்களே என்னாரு, நண்பா நட்பியும்பாரு. இதெல்லாம் ஒரு பாணி. நான் என்ன எனக்கு ஒரு சந்தேகம்னா, ஓட்டு உரிமை உள்ளவர்களும் ஒரு டீம் இருக்கு, ஓட்டே போடாதவங்களும் ஒரு டீம் இருக்கு இளைஞர்கள்ல. அந்த கட்சியில விசில் சின்னத்தை கையில கொடுத்து வீட்டு வீடு விசில் ஆடுறான்னு உட்கார வச்சிருக்கானுவான். நஞ்சா குஞ்சாலாம் ஆளுக்கு ஒரு விசில கையில தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. நல்லா பேசி இருந்தாரு நாஞ்சில் சம்பத்து. அந்த ஆளை குடிச்சிட்டு போய் பிடி மாஸ்டர் ஆகிட்டாங்க. அந்த ஆளு விசில் மைக்க மாட்டிக்கிட்டு மைக்க விட்டாரு, விசில கையில பிடிச்சி ஊதிட்டு நிற்கிறாரு. இதெல்லாம் ஒவ்வொரு கட்சியோட வரலாறு. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, இளைஞர்களை கூப்பிடுறீங்க, ஒவ்வொரு கட்சியிலையும் இளைஞர்கள் என்ன செய்ய போறாங்க, அந்த இளைஞர்களை எப்படி வழி நடத்துறீங்க, அடுத்த தலைமுறைக்கு இளைஞர்கள் சொல்றீங்களே, அடுத்த தலைமுறைக்கு இளைஞர்களை எப்படி பக்குவப்படுத்தி கொண்டு வரீங்க. இப்ப என் சகோதரி கட்சியில அண்ணன் சீமான்ட்ட எவ்வளவு இளைஞர்கள் வந்தாங்க, எதை நோக்கி வந்தாங்க, தமிழீழம்னு சொன்னாங்க, திராவிடம்னு சொல்லி நாங்க ஏமாத்துவோம் அப்படின்னு சகோதரி சொன்னிச்சு. சரி, நீங்க தமிழீழம்னு சொன்னீங்களே, அது தமிழீழம் காண போன இடத்துல கண்டுபிடிக்கிறதா, தமிழ்நாட்டிலேயே தமிழீழத்தை கண்டுபிடிக்கிறதா? இந்த கேள்வி எங்க மூத்த பத்திரிகையாளர் ஆய்வு கட்டுரை எழுதி இன்னும் அதுக்கு விடையே தெரியும் அண்ணன் சீமான் கட்சியில. இல்ல நான் தெளிவா அப்படி கேட்டீங்கன்னு சொன்னா, தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் தேசிய இனத்திற்காகவும் என்ன இந்த அளவுக்கு தெளிவாக எளிமையாக எவ்வளவு ஒரு சிக்கலான காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவையும் அழகா அதை உள்வாங்கி அதை மிக எளிமையாக கொண்டு போவதில் சீமான் தான் நம்பர் 1. மறக்க முடியாது. மாற்றாட்டீங்க. ஆனா என்ன விஷயம் தான் தெரியாம தேர்றோம். நீங்க பிரபாகரனை தலைப்புல வச்சுட்டு இங்க இளைஞர்களை கூப்பிட்டு என்ன கருத்தை நீங்க சொல்லிக் கொடுக்க விரும்புறீங்க? அங்க ஒரு நாட்டை விட்டுட்டு ஒரு இளைஞன் தேடினான். 3 லட்சம் தமிழர்களோட மூச்சு காற்று யாருன்னு தெரியாம தத்தளிச்சுட்டு இருந்தான். அந்த இளைஞர்களை சொல்லி சொல்லி அந்த இறந்த நிகழ்ச்சியை காட்டி காட்டி இங்க இளைஞர்களை கூப்பிச்சுட்டு வந்து ஒன்னா உட்கார வச்சு புரட்சியை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு எந்த புரட்சியில நீங்க உங்களால ஜெயிச்சு வெளில கொண்டு வர முடிஞ்சது? நான் செத்து போன பெரியாரை தூக்கிட்டு வந்து அவனே மறந்துருப்பான். இப்ப பெரியார் இவங்க தான் வீட்டு படமா மாற்றி விட்டாங்க. எங்களுக்கு மகிழ்ச்சி.
அதை மாற்று கருத்து இல்லை. பெரியாரை இவர் அட்டப்படத்தில் தான் பார்த்துருப்பாரு, என்ன மாதிரி தான். நான் வரும்போதும் பெரியார் இல்லை. இந்த மாதிரி அட்டப்படத்தில் பார்த்துட்டு இப்ப இவரு இருந்த ரெக்கார்டை எடுத்து இவரு வச்சு இருக்கிறதையும் ஒரு பாலிசியை கொண்டு வந்தார். எங்களுக்கு பெரியார் வந்து அப்பயே சொல்லியிருக்காரு, 100 ஆண்டுகள் கழித்து எவனேன் ஒரு இளைஞன் வந்து இல்லாத கடவுளை ஒரு இல்லை இல்லை என்று சொன்ன பைத்தியக்காரன் பெரியார் என்று சொல்லணும்னு சொன்னார். அப்படி சொல்ற அன்னைக்கு என் கொள்கை ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னார். அப்ப பெரியார் எப்படிப்பட்ட சிந்தனையாளர்? அப்ப எப்போ பெரியார் செத்து 100 ஆண்டுகள் கழித்து ஒரு இளைஞன் வந்து இல்லாத கடவுள்னா அப்ப பெரியார் கொள்கை இல்லைன்னு சொன்னதை அந்த இளைஞன் இந்த வருஷம் வச்சு ஏத்துக்கிட்டான். அப்ப என் கொள்கை ஜெயிச்சிருச்சான்னு அந்த அளவுக்கு பேசின பெரியாரை இன்னைக்கு ஒரு சமூகம் இவர் சீமான வந்து அண்ணன் சொன்ன மாதிரி தெளிவா தமிழ் எல்லாத்தையும் கலந்து தெளிவா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னோட ஆசை. ஆனா அந்த இளைஞர்கள் எங்க பாதி பேர் அக்யூஸ் ஆக்கிட்டீங்க. முதல்ல வந்து பாதி பேர் அக்யூஸ் அவங்கள நோக்கி ஏன் சார் போறாங்க சார்? பாதி பேர் அக்யூஸ் ஆகிட்டாங்க சார். நாங்க என்ன சொல்ல வரோம்? இப்ப பிஜேபி இவங்க ஆட்சி தான் பாருங்க. இப்ப பிஜேபி வச்சுக்குவோம், பிரச்சனை இல்லை. இளைஞரணி சாடர் தான் வந்திருக்காரு, தெளிவா இருக்கு. இளைஞர்கள்லாம் எவ்வளவு பேர் ஒட்டு மொத்தமா கூடுறோம், என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? அவங்க கட்சி கொள்கையை பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. எங்கெல்லாம் ஓட்டு கேட்கலாம், எங்கெல்லாம் ஓட்டு கேட்க கூடாது, எந்த தெருவில் பாய் இருக்காரு அந்த பக்கம் போயிடாதீங்க, எந்த தெருவில் தீர்மானிச்சிருக்காங்க, எந்த தெருவில் ஏசநாதர் இருக்காரோ அந்த பக்கம் போயிடாதீங்க, அங்கெல்லாம் போனீங்கன்னா குச்சி தூக்கிட்டு அடி பண்ணுவோம். அதில் இளைஞர்களை இந்த பக்கம் வாங்க, நாம இந்துத்துவாவை தேடுவோம், அகண்ட பாரதத்தை மீண்டும் அமைத்தே தீர்வோம். அகண்ட பாரதம்னா என்ன தெரியுமா? விட்டு போன பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மூத்த பத்திரிகையாளருக்கு தெரியும். இலங்கை வரைக்கும் எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியா எங்கேயாவது 2 குண்டு வெடிச்சா ஆட்சிக்கு வந்துடுறாங்க. இது ஒரு வரலாறு. ஒவ்வொரு கட்சிக்கும் இளைஞர்களோட வரலாறு நான் சொல்றேன். இப்ப ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க, 2 இளைஞர் தான். ஒண்ணு எடப்பாடி, இன்னொன்னு ஓப்பன் சொல்லுவோம். அங்க பேச்சுக்கே வேலை இல்லை, சரிதானமா? தொந்தரவு இல்லை. இப்ப எங்க கட்சிக்கு வாங்க, காங்கிரஸ் கூட போங்க, காலைல எழுந்திருப்பாங்க, வந்தே மாதரம் வாங்க, ஆரஞ்சு மிட்டாயை கொடுத்து மறுபடியும் படுக்க வச்சு தேசிய வரலாறு சார். இப்ப எங்க கட்சிக்கு வாங்க, ஒரு இளைஞரை ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் படிப்படியா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஒரு இளைஞரணி செயலாளர், 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு. எல்லாரும் வந்து இளைஞர்கள் நீங்க அடுத்து ஒரு தலைமுறைக்கு வழிகாட்டுறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு இளைஞரை பிடிச்சிட்டு வந்தோம். ஒரு இளைஞன் இந்தியா முழுக்க கேஸ், கொள்கை தான் முக்கியம், என்னை நீ தூக்கில கூட போடு, நான் தயாரா இருக்கேன், ஒருக்கும் பின்வாங்க மாட்டேன். இப்படி ஒரு இளைஞன் வர்றார். அந்த இளைஞன் பின்னால இவ்வளவு லட்சம் இளைஞர்களை நாங்க கொண்டாந்து நிறுத்துறோம். எதுக்கு நிறுத்துறோம்? இப்ப இளைஞர்கள் எந்த கட்சியில இருக்கலாம், எந்த கட்சிக்கு பின்னால போலாம், இப்படி வேணா எடுப்போம். மதவெறியோட ஒரு கட்சிக்கு போறதா, புரியுதா இல்லையா? ஜாதி வெறியோட இன்னொரு கட்சிக்கு வர்றதா, இல்ல எல்லாத்தையும் கடந்து நான் நாட்டையே காண போன நாட்டை கண்டுபிடிப்பேன்னு 2 கதையை சொல்லிட்டு அண்ணன் முன்னால் நிக்கிறதா? இதெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க சார். இளைஞர்கள் வந்து இன்னைக்கு விஜய்கிட்ட போய் எல்லாம் ஊர்ல நிக்கிறான்னா இன்னைக்கு கூட ஒருத்தன் செத்துட்டான். அனைமா அந்த ஆள் இங்க வர மாட்டாரு, அந்த பாடி நேரம் பழையூர் போகும், போயிட்டு தான் திரும்பி வாங்கி வந்து ஊருக்கு போகும். இதெல்லாம் இப்படிதான் இளைஞர்களை வந்து வசப்படுத்தி பேசி ஏமாத்தி இப்படி கொண்டுட்டு போய் பாதி இளைஞர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு இளைஞர்களை நீங்க வந்து அரசியலுக்கு ஈர்க்காதீங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்க சீமா ஒரு நடிகர் விஜய் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து சொல்ல சொல்லுங்க, சொல்ல சொல்லுங்க. ஊழலை ஒழிக்கதான் அப்புறம் இருக்கட்டும். ஏழையோட ஏழையே இல்லாத அந்த நாட்டை உருவாக்குறேன்னு சொல்ற உன் பக்கத்துல எவனா ஒரு ஏழையை நிறுத்தி ஒரு செல்ஃபி எடுக்க சொல்லு. இன்னைக்கு இருக்க தலைவர்ல ஒரு ஏழையை காட்டு. அந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன். எங்க அண்ணன் சீமா பின்னால 10 ஏழை இருக்கான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா விஜய் பின்னால ஒரு ஏழை கட்சிக்காரனை பக்கத்துல ஏற்றி காட்டு. இந்த மேடையில காரிலையாவது ஏற்றி காட்டு. 10 பணக்காரனை வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸுக்கு வந்துட்டா நீ எல்லாம் ஒரு பவர் பாலிடிக்ஸ் மாதிரி நாங்க ஏத்துக்கிற மாதிரி இல்லை. புரியுதா? அது விஜயை பொறுத்த மட்டும் இல்ல அரசியல் இல்லைங்க, கலாச்சார சீரழிப்பு.